எழுதுனவர்கிட்ட கேளுங்க தம்பி, அப்புறம் நாங்க சொல்றோம். அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிற அடிப்படையில் வந்து தொழிலாளிகளினுடைய நலனை நாங்கள் பிரதானமாக பார்க்கக்கூடியவங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தோம்னா தொழிலாளர்களுடைய நலன் பல வகையில் வந்து பாதிக்கப்பட்டது. இவங்க குறிப்பாக 2 வாக்குறுதியை கொடுத்து வந்தாங்க. ஒன்று, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இன்னொன்று, நிரந்தரப்படுத்தப்படாத தொழிலாளர்களே அரசு துறையில் மைக்க கொடுப்பா. இங்கே தான் எடுத்துட்டு போறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஒர்க் பண்ணுங்கப்பா. என்னங்கப்பா திமுக ஆட்சி மாதிரியே இருக்கு. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. திமுக ஆட்சி மாதிரி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஹலோ, இப்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல முதல்ல எடுத்துச்சு இல்ல நல்லா. ஹலோ ஹலோ, என்னங்கப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப தோழர் ஆனந்த் அவர்கள் விளக்கி சொல்வாங்க. எதனால திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும், எதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும் என்பது குறித்து அவர் இப்பொழுது இந்த புத்தகத்தில் எழுதின குறித்து நீங்க நல்லா கேள்வியே கேட்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமா இருந்தா எங்க ஒருத்தருக்கான அந்த இருக்காரா, அவரை முன்னால உட்கார வைங்க. இந்த கேள்வியை ஒட்டி கேட்கிறாருன்னு பார்ப்போம். பேசுங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பிரதானமானது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொழிலாளர்களுக்கு வந்து பல்வேறு தீங்குகளை வந்து செஞ்சிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்களினுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக தமிழக அரசுல நாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நிரந்தரப்படுத்தப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. வேற யாரும் முதல்வரே கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொன்னாங்க. இது ரெண்டையும் நம்பி அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலில் வந்து ஏறக்குறைய பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த கூட்டணிக்கு வந்து வாக்களித்தாங்க. ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே ஒப்பந்தத்திலையும் இதுலையும் கொண்டு வந்தாங்க. 11 மாச வேலைன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தாங்க. சுகாதாரத்துறையிலாம் ஃபுல்லா புதுசா போடுறது எல்லாமே 11 மாச வேலை தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதுல 11 மாசத்துக்கு செவிலியர்கள் எல்லாம் வேலைக்கு போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து உலக தொழிலாளி வர்க்கம் அவங்க ரத்தமும் வியர்வையும் சிந்தி பல காலம் போராடி பெற்றது 8 மணி நேர வேலை நாள் அப்படிங்கிறது. அந்த 8 மணி நேர வேலை நாள்ங்கிறத வந்து இப்ப அவங்க முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்களினுடைய தொழிலாளிகளினுடைய எதிர்ப்பு கடுமையா வந்த பின்னணியில தற்காலிகமா அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனா அப்படி வேலை நேரத்தை அதிகரிக்கலாம்ங்கிற அந்த சரத்துங்கிறது வந்து மத்திய அரசு 40 தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் வந்து தொகுத்து 4 சட்ட தொகுப்புகளா கொண்டு வந்திருக்கு. அதுல இருக்கு. அதுக்கான விதிகளை வந்து தமிழக அரசு எழுதியிருக்கு. விதிகளை எழுதாம இருந்தாக்க அந்த சட்ட தொகுப்புகள் தமிழ்நாட்டில் அமலாகாது. ஆனா இவங்க அதை எழுதி வேகமா அமலாகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப அதை அமலாகும் போது இந்த 8 மணி நேர வேலை நாள்ங்கிறது வந்து இல்லாம போயிருங்கிறதுனால வந்து அவங்க அதை தற்காலிகமா வந்து அதை வந்து பின்வாங்கிட்டாங்க. அதுக்காக நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல வந்து அதை செய்யலாம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னாக்க ரொம்ப முக்கியமானது எலக்டோரல் ஆட்டோகிரசின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கட்சி சர்வாதிகாரம். மத்தியில வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை வந்து பிஜேபி கட்சி காங்கிரஸை நிர்மூலமாக்கி கொண்டு வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சக்சஸ் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா புரட்சி தலைவரினுடைய அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு
பல ஆண்டுகளாக இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரை மறக்காம இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்து அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை வந்து கைவிட்டல. கடந்த தேர்தலில் கூட வந்து கணிசமான வாக்குகளை கொடுத்து அவங்க 68 தொகுதிக்கு மேல வெற்றி பெற வச்சாங்க. ஒரு 40 தொகுதியில வந்து குறைஞ்ச வாக்குகள் தான் தோக்கக்கூடிய ஒரு இது வந்து வந்துச்சு. அப்ப இந்த பின்னணியில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டுல அந்த ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா வரல. இருந்தாலும் அதுக்காக தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னாக்க எல்லா இடங்களையுமே பிரச்சாரம் தேர்தலுக்கு பின்னாடி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ப்ரொபகண்டா வந்து எல்லா பக்கமும் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை முறியடிக்கணும். ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது வந்து அமல்ல இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இருக்கணும். அதை பொருத்தமுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும். அதாவது பொது உடைமை தோழர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னாலும் குறிப்பா ஒரு காரணத்தை வந்து நாங்க சொல்ல விரும்புறோம். எம்ஜிஆர் அவர்கள் அவங்க வந்து சொல்லும் போது நான் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய 3 கால்கள் எந்த கால்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரா இது மாதிரி இவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய தியாகத்துக்காகவும் மற்றதுக்காகவும் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை மாதிரி மதிச்சவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து மதிச்சாங்க. இதை நாங்க ஆதரிக்கும் போது வந்து என்னன்னாக்க வேற கட்சிகளோட கூட்டு சேர்ந்து வேலை செய்யும் போது லேசா ஒரு நெருடல் உறுத்தல் அப்படிங்கிறது மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைந்து வேலை செய்யும் போது ஒரு தலை சிறந்த மனிதாபிமானியால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, ஏழை எளிய மக்களினுடைய நலனை என்றென்றும் நினைப்பவர் அப்படிங்கிறது வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களினுடைய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில வந்து நாங்க இயல்பாக இதுல இணைந்து செயல்பட முடியுது. மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சந்துரு ஒரு தடவை ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. அதாவது சென்னையில பாடியிலையும் லூகாஸ் டிவிஎஸ்ல வந்து பெரிய போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக வந்து காவல்துறையை வந்து டிவிஎஸ் அதிபர் வந்து கேட்டாரு. அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, தொழிலாளிகளை அடிக்கிறதுக்கு வந்து ஏன் போலீஸ கேட்கிறீங்களா, அதெல்லாம் தர முடியாது, அவங்க கூட பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவில வந்து எத்தனையோ புரட்சிகர முதல்வர்கள் அதெல்லாம் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தொழிலாளி வர்க்கத்திற்காக முன்வைத்த ஒரு முதல்வர் கூட இதுவரைக்கும் வந்து இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க வந்து இது ஒரு யுக்தி அப்படிங்கிற அடிப்படையிலையோ இந்த மாதிரி வந்து நாங்க நிக்கல. நாங்க இவங்களை ஆதரிக்கல. அதிமுக இதை ஆதரிக்கிறது இந்த காலத்தினுடைய கட்டாயம், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். இன்னொன்னு வந்து என்னன்னாக்க கூட்டாட்சி தத்துவம் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நிதி ரீதியா, பாராளுமன்ற இடங்கள் ரீதியா, நிதி ரீதியா எப்படின்னாக்க நம்மகிட்ட ₹1 வந்து வரி வசூல் பண்ணிட்டு போனாங்கன்னாக்க வெறும் 29 பைசாலையா நம்ம மாநிலத்துக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதே சமயத்துல வந்து ₹1 பீகார் கொடுத்துச்சுன்னா ₹7.82 கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ₹1 கொடுத்தாக்க ₹1.83 வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுடைய நிதி ஆதாரங்களை திரட்டி வட மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்கறதுக்கு வந்து திராணியற்றதா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, மக்கள் தொகைக்கு உகந்த விதத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து தொடர்ச்சியா இருந்துச்சு. 1976 அது வந்து வந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. 2001 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாக்க, மக்கள் தொகை அடிப்படையில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க, குடும்ப கட்டுப்பாடை உறுதியா அமலாக்கிற மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகை கணிசமா குறைஞ்சிருக்கும். அப்ப அங்க வந்து என்ன ஆகுனாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சு போகும். அதே மாதிரி 2001 அடல் பிகாரி வாஜ்பாய் அப்ப வந்து பிரதமரா இருந்தாரு. அவரும் வந்து என்னன்னாக்க 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாரு. இப்ப 2026 அது வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நமது பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி அறிவிச்சு அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, தென் மாநிலங்கள் எல்லாத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து ஒன்று சேர்த்தீங்கன்னா கூட உத்தரப்பிரதேசம் அந்த ஒரு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை விட கம்மியா இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து வந்துடும். அப்ப இந்த மாதிரி இப்படிப்பட்ட சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு.
அதனால வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இவங்க கோரி தரக்கூடிய நிலையில இங்க இல்ல. ஏன்னா தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் குடும்பம் மட்டுமல்ல, அதோட தலைமை குடும்பம் ஒரு தொழில் குடும்பம். அப்ப தொழில் குடும்பமா இருக்கிறவங்க வந்து மத்திய அரசை சார்ந்துதான் பல விஷயங்களை வந்து அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இதுல பூராமே அவங்க வந்து என்னன்னாக்க விட்டு கொடுத்து போற மனநிலையோட இருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து உழைப்பு சேவை செய்யறாங்க. உள்ளபூர்வமா அதை எடுக்கல, மக்களை தரக்கி அதை வந்து இருக்கல. இந்த காரணங்களுக்காக நாங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய நூல் இது. அதனால படிச்சு உங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்கள் இதெல்லாம் வச்சீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நன்றியோடும் உபயோகோடும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கும். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பல தொழிற்சங்கங்கள் வச்சிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையில வந்து எல்லா இதுலயுமே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கான்ட்ராக்டர்ல வந்து வச்சிருக்கான், பிரிண்டிங் பிரஸ்ல வச்சிருக்கான், பஞ்சாலைகள்ல வச்சிருக்கான். இப்படி எங்களுடைய தொழிற்சங்கங்களினுடைய பணியாற்றக்கூடிய ஏராளமானவங்க வந்து அவங்க வேலை செய்வாங்க. எங்களுடைய சக்தி வந்து தொழிலாளர் சக்தி தான். சரி. இது வேணாம் இல்லை, மைக்கு வேணாம் இல்லை. பொதுவாங்க எங்கள் கள நிலவரம், எங்கள் ஆரம்பமே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்க, எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடித்தீங்க. முதலாக எங்களுடைய மனு தாக்கல், வேட்பு மனு தாக்கலுக்கு ஒரு பெரிய பேரணி, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான கழகத் தொண்டர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. மிக சிறப்பாக இருந்தது, உங்களுக்கு தெரியும். அப்புறம் 4 தொகுதியில் ஆலோசனை கூட்டம் போட்டோம். மதுரை பொறுத்தளவுக்கு 2 தொகுதிக்கு ஏற்கனவே புறநகரில் மாவட்ட செயலாளர், புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், தேர்தல் பணிக்குழு உறுப்பினர், கோட்டலுக்குரிய முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஏற்கனவே மேலூரும் கிழக்கு தொகுதியும் போட்டாங்க. அங்கேயும் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு, இந்த தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி மாநகர்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி சார்பாக முதலாக நடத்தப்பட்ட டாக்டர் சரவணன் வர்றதுக்கு முன்பாக அறிவிக்கிறதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கமலம்மாள் அருணாசலம் கல்யாண மகமே நிறைந்து வழிந்தது இந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்களை. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினது. அப்புறம் தொகுதி வாரி போனோம். அப்போ நிறைய கட்சிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரசாரையாக வந்தாங்க. மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி விந்தியா எங்களுடைய கழகத்துடைய கொள்கை வரப்பு இணைச் செயலாளர் 4 தொகுதிக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம். நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதியை மேற்கு தொகுதியில் தொடங்கினார். காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும். புறநகர்லேயும் பெரிய எழுச்சி, மாநகர்லேயும் எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க என்பதை, அவங்க கொடுக்குற வரவேற்பு, அவங்க கொடுக்குற ஆதரவு, தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பதுதான் தெரியல. அவரே இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கருத்து கணிப்பு, இன்னும் அவர் களத்துக்கு வந்தார்னா தான் தெரியும். எங்களுடைய வேட்பாளர் அருமையாக சிம்பலிக்காக காமிச்சிட்டார். அவரை பற்றி எதுவுமே பேசலை. பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சார்ன்றதை நான் தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சார். அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல கேள்வி. கொஞ்சம் இருங்க, வெற்றி நல்ல கேள்வி. இருங்க தம்பி. அதான் இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான், தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி அவன் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டான் போல இருக்கு. இவருக்கு அதை பற்றியே தெரியல.
கச்சத்தீவு பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவித்தார். எங்கள் அம்மா வந்து 20/6/2009 24/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கச்சத்தீவுனால நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னன்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும் போது அப்போ என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவாக இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க, தாரை வார்த்ததை கண்டிச்சு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதியை வந்து கொடுத்தது தவறு. எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ, இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ, அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 74 நீங்கள் கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கலை. அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை, சட்டமன்றத்திலையும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேண்டாம் படித்து காமிக்கிறேன். இது நடந்து அப்பவும் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவங்க போய் மீன் பிடிக்க முடியும், இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று. எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்ததுனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கில் தான் அந்த கச்சத்தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜமீனுக்கு சொந்தமானது, பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று. எனவே அதை வரைபடத்தின் மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க உச்சநீதிமன்றம். அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யலை. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அது தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்யை சொல்றார். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார். சரி, நான் கேட்குறேன், மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. சரி, அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார். இதே வாஜ்பாயோடையும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வைத்தது.
அப்போ அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்துருக்கலாம்ல. திமுகவுக்கும் அக்கறை இல்லை, இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது. சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும், அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது, அந்த விசைப்படகு கொடுத்தது, அதே மாதிரி வலை கொடுத்தது, இதெல்லாம் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள். இன்றைக்கு மீனவர்கள் சமுதாய ஓட்டு பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்றைக்கி இரு கட்சிகளுமே இரு கூட்டணியுமே நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் வெகு தூரம் போகாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கார். திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறார். நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு பழமையான திமுகன்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், அவர் ஏப்பா ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்கக்கூடா, தந்தை பெரியார் பேரோட வைக்கக்கூடாதா, ஏதாச்சும் வச்சிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். அவங்களுடைய பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றது தான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சிருக்கு, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்தில் அனுமதி இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணுன்றக்கா அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழித்தாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காமல் கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையாக முன்னால் உட்காந்துருந்துச்சு. 374 பேர், இல்லைனா ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுகிறாரு. ஏதாச்சும் வால் போஸ்டில் ஏதாச்சும் ஒரு அறிக்கையில் அண்ணாவை பேருக்கு சொல்கிறாங்களே ஒழிய, இப்போ கலைஞர் படமே இல்லை. இப்போ கலைஞரவே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறது தான் கலைஞர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்குது. இப்போ அண்ணாவெல்லாம் மறந்து. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. எங்கள் புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி, அவர் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. எந்த ஒரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சதில்லை. தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை பொறித்தது கிடையாது. அண்ணாவுடைய படம் இன்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்க 3ஆம் தலைமுறை இன்றைக்கு பிஞ்சு குழந்தை கூட அண்ணா கொடியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை தூக்கிட்டு போகும்போது அந்த படத்தை கேட்டால் சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையிலேருந்து மாறிபட்டிருக்கோன்னா இன்னைக்கு எவ்வளவு தூரம் முதலமைச்சருக்கு கருத்து, அவர் தூரம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஏமாற்றுறதுக்காக நாடகம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். கைகோர்க்க நாங்கள் என்றைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்கள் தலைவருடைய, எங்கள் அம்மாவுடைய நோக்கம். நான் சொல்லிக்கிறேன். எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம், புரட்சி தலைவருடையது. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனால் கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எனவே அந்த கட்சியை இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அந்த வகையில் குந்தம் கூட நெறி பிறகாமல் இன்னைக்கு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார். அதனால தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள், இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக, தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக, உலகத்தில் 7வது பெரிய இயக்கமாக இருக்குது. எங்கள் கட்சியை இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லாமல் போயிடுவோமா? இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துகிறாங்க.
சமயத்துல கூட்டணி வச்சு அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் உயிர் கொடுத்து பாமக தான் அன்புமணி சொல்றாரு. ஏங்க ஏங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குதோ, எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போகிறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அதுலேயும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். நம்ம டாக்டர் மருத்துவர், நீங்கள் அதை பத்திரிகையை பாருங்கள். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்னைக்கு அவருடைய சொன்னது தான் இன்னைக்கு ராமதாஸ் ஏற்றுக்கல அந்த கூட்டணியை, பாரதிய ஜனதாவை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதை அவர் வற்புறுத்தின கணக்கு தான் அந்த கூட்டணியே சேர்ந்துருக்கு. எனவே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே அல்ல, அவர் விரக்தியில் பேசுகிறார். இன்னைக்கு தான் தெரியும், கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு அவங்க என்ன அவங்களுடைய துணைவியா இருக்கு சௌமியா, அன்புமணி கூட வேலை பார்க்கறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றாங்களாம். இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுறாரு. எங்களுக்கு எங்க அம்மா பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்குறேன். அவர் கட்டலைங்க, இவர் வயசாகி போச்சு, மகன் சொல்கிறது தானே கேட்கணும். என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன அது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறத நீ கேட்ப, நீ கேட்க மாட்டீல்ல, நீ அவர் எப்படி ஆளு அதை கேட்க மாட்டார். அதனால அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும், மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார், முடிவு எடுத்துட்டார், நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும், வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னால் இது என்ன பெரிய ஜோக்கு தான், இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, எங்கெங்க இருக்கு? குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு, குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்கு. ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னால், நாங்கள் தான் தலைநிமிர்ந்து வைத்தோம்னு சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்து தான். நாங்கள் வச்சதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தோழமை என்று வரும்போது நம்ம இது என்ன எங்கள் பொதுச் செயலாளர் சரியா நல்லா சொன்னார், தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுப்போம். நாங்கள் எங்கள் கூட வரந்தான் நான் ஒருத்தனாக போகிற சிங்கிளாக வந்தாலும் கூட 4-5 சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதாக தானே இருக்கும். புலியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒருக்காக சொன்னார். அதுக்காக நாங்கள் பார்த்தோம். கூட்டணி தர்மம் எல்லாம் சரி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுருக்கலாம், எல்லாம் கொள்கை கூட்டணியா? திமுகவில் வச்சதெல்லாம் கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்டுக்கு இங்கே ஒரு கொள்கை, கேரளாவில் கொள்கை, திரிபுராவில் ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு கொள்கை, எல்லா இடங்களையும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி கூட்டணி இப்போ திமுக இன்னைக்கு அவங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா? எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சி போட்டிருக்கு திமுக. அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு 2%, 1% வாக்காச்சும் வருமா அப்படின்னு பார்க்குறாரு அந்த பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகள். இல்லை கூட இருந்தால் தியாகினா, நாங்கள் அவங்க தியாகின்னு எப்பவுமே சொன்னது இல்லையா? பாட்டாளி மக்கள் தியாகின்னு சொல்லலை, என்னைக்கு தியாகின்னு சொன்னோம்? அவங்களுக்கே அவங்க பேரே இருக்குது. என்ன பேர்? அவங்க பேர் இருக்குது, மரவெட்டி ராமதாஸ்ன்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அது மாதிரி அவங்களுக்கு அவங்கள போய் எப்படி நாங்கள் தியாகின்னு சொல்லியிருக்க மாட்டோம், நாங்களாம் சொல்லவே மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். எங்கள் நண்பர்களாக இருக்கிறதோட்டுக்கு மரியாதை கொடுப்போம், அவங்க தோளோடு தூக்கிட்டு போகிறோம். எல்லாரும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போகிறது தான் தலைவரை, யார் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ பிரச்சனை. நீ சும்மா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை நல்லா உன்னை நீ அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போதும் பேசுவாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுதான் தலையில் இருக்கு. அதிமுகன்றது பற்றி நீ சொல்கிறதெல்லாம் தப்பு. அவர் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் பேசிக்கிறார். அதிமுகவில் அம்மாவை திட்டாதவங்க யாருங்க? மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. எல்லா நாவலர்லேருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து எல்லா பேருமே அம்மாவை திட்டுனாங்க.
அம்மா என்ன அம்மாவும் திட்டுனாங்க, நீங்களாம் உதிர்ந்த ரோமங்கள், அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இந்த கட்சியில் மாறினவங்கள அதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் கூட்டணியில் வந்தவங்க கூட்டணியில் வராதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவருக்கு கட்சி நிலைச்சிருந்திருக்கும். 2011 அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, விட்டுட்டாங்களே. எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ சொல்கிற மாதிரி எங்கள் எடப்பாடியார் சொல்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இரண்டு தளங்கள் தான். ஒன்று திமுக வேண்டுமா, அண்ணா திமுக வேண்டுமா, அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்காக தான் பார்ப்பாங்களுடைய. இதில் எந்த கட்சி வந்திருக்கு, அந்த கட்சிக்கு வேண்டாம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்குறது திமுககாரவங்க தான் வேலை பார்க்கணும். எங்கள் இதில் வேலை பார்க்குறதும் அப்படித்தான். யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்குறாங்க. தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே, எல்லாத்துலேயும் எங்கள் கட்சிக்காரங்க உழைத்தா தான் அதில் வர முடியும், எல்லா கட்சியிலையும். அதுக்காக தான் சொல்கிறோம், கிளை வரைக்கும் 2 கட்சிகளும் விருந்து பறைந்திருக்கணும். சரி, இது போதும். சரி, நம்ம தான் இந்தியாவோட நாடாளுமன்ற இன்னைக்கு வாங்க, அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் களை கூட்டம் இருக்கு, வாங்க. நன்றி. கேட்டா எல்லாம் அவர் கேட்க மாதிரி ஏதாச்சும் வாய் அவர் அதே மாதிரி தான் வாய் பிடிக்கும் மாங்காய் பிடிக்கும் ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டுறது பெரிய விவரமா பேசுற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லார் காலத்திலயும் எல்லாரும் உண்டு, எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதை சொல்றேன் நான். அவர் எப்ப பார்த்தாலும் மாட்டிக்கிறார் நம்மகிட்ட. அப்போ சிந்தனை, சரி இவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும், விவரமா வைக்கணுமே அப்படின்னு கேட்கறது. சரி வாங்க, நன்றி. சரி, அந்த அத்தாச்சி வேணும்னா எங்கிட்ட இருக்கு, கொடுக்கலன்னா வாங்கிக்கோங்க. இன்னும் புதுசா இது பண்ண. குண்டாப்பா தம்பி, அந்த கச்சத்தீவு வேணுமா வேணா, ஒரு காப்பி பாருங்க. எந்தெந்த தேதியில இருந்து அம்மா அறிக்கை கொடுத்திருக்காங்க, போராட்டம், இது உச்ச நீதிமன்றத்தில். இவர் என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அண்ணாமலை சொன்னார்ல, அதுக்காக சொல்றேன். இதை பார்த்துட்டு எங்களை கொடுத்துருங்க, இல்லைன்னா எல்லாரும் ஒண்ணுதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரல. எல்லாம் அப்புறம் பார்ப்போங்க. நாங்க கூட்டணி முடிச்ச பிறகு, எங்க நிர்வாகி முடிச்ச பிறகு பார்ப்போம் தம்பி. அது அவங்க போய் தனியா பாருங்க, இங்க எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்த பிறகு நீங்க ஒரு 5 மணி 6 மணிக்கு வாங்க. வாங்க, 5 6 மணிக்கு வாங்க தம்பி. வாங்க, 5 6 மணிக்கு வாங்க. இங்க மற்றவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. சரி வாங்க. சரி சரி, முடிங்க தம்பி. எப்ப இப்பெல்லாம் முடியும். ஹலோ ஹலோ, வாங்க, இங்கிட்டு வாங்க வாங்க, வெளியே வாங்க. நம்ம தோழர்கள்லாம் இருக்காங்களா? அவங்கள வர சொல்லுங்க. அவங்களாம் இப்படி நிற்க சொல்லுங்க. இல்லை வாங்க. பிஎஸ்என்எல் செல்ல எடுங்க. பிஎஸ்என்எல் இன்னொரு சின்ன செல்லு. ஐயோ நம்ம இதில் இது இருக்கு, என்னால் ரெட்டலஸ் இது போட்டது எடுத்துட்டு அமைச்சர் பேட்டி இது கொடுத்துருக்காரு கச்சத்தீவை பற்றி கேளுங்க.